கம். ஆ, ம். எப்பொருள். சிங்கப்பூர்ல இருந்து அந்த நலன் நலன்றவர் கால் பண்ணாரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆமாமா. நீங்க சொல்லுங்க, குரல் சொல்லுங்க. ஆமாமா, எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பறிவு. அப்புறம் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தன்மைன்னா சாதாரண விஷயம் இல்லை, யாரா இருந்தாலும் கேள்விகள்னு அர்த்தம். அதாவது இந்த உணவை பற்றி நானு உணவை பற்றி ஆஹ், உணவை பற்றி வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் சாட் ஜிபில கேட்டோம்னா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளே நோயில இறந்திருக்காங்க. அதாவது மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளே. அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க புலன்களை தாண்டல. ம். புலன்களையும் பகுத்தறிவும் தாண்டல. அவங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் காரணியை கண்டுபிடிக்கிறத தவிர நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன காரணம் சொல்லவே இல்லை. அதுதான் பெரிய சாபக்கேடு. அதை கண்டுபிடிச்சவங்க தமிழர் நாகரிகத்தின் ஒரு கூறு தான் சித்தர் நாகரிகம். அதாவது ரொம்ப ஏழாம் அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அறிவை பயன்படுத்தி ஆற்றல்ல வாழுகின்ற பொழுதுதான் அந்த நோய் குணமாகுது. உண்மையாலுமே இந்த உடம்பு ஆற்றல்ல வாழ்ற உடம்பு தான் அது வச்சிருக்குங்க. இவன் பொருள்ல வாழ்ற மாதிரி கருதிட்டான் இந்த போதையின் காரணமாக. அதைத்தான் 6 மணி சுமாருக்கு நாங்க பேசணும், நானு திருமண ஐயாவும் பேசணும். இப்ப இந்த காணொளி ஓடிட்டு இருக்குது. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப உணவு பழக்கத்தை அதாவது மனம் விரும்புகின்ற உணவு பழக்கத்துல தான் நம்ம 1000 ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் எல்லா மேலை நாட்டவர்கள் பூரா தவறு பண்ணியிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி தப்பு. அதனாலதானே வெங்கடேசன் ஐயா வந்து நான் ஏன் இந்த மேற்கு நாட்டு கருத்துக்களை உணவு பழக்கத்தினுடைய கருத்துக்களை எதிர்க்கணும்னா, முதல்ல உணவு பழக்கத்தை விட்டோம்னா ஆரோக்கியம் எப்படி வருதுங்க? உணவு பழக்கம் அது வந்து கட்டாயம் கிடையாது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்தை நீங்க மாத்திட்டே போலாம் இல்லையா? இப்ப தண்டவாளம் இருக்கு, தண்டவாளம் ரயில் போயிட்டு இருக்கு, ஒரு சக்கரம் மாறிச்சுனாவே முடிஞ்சுது, தண்டவாளம் கவுந்து வண்டி எல்லாம் கவுந்து விழுந்துரும். ஆனால் நாம எந்த உணவு பழக்கத்துக்கு மாறிட்டே போலாம், ஏன் சாகிறது இல்லை? இது தண்டவாள ரயில் போயிட்டு இருக்கு, அது விட்டு இறங்குச்சுன்னா வண்டி கமுந்து போயிடும். அது ஒரே ஒண்ணுதான் போயாகணும், அது நினைச்சபடி மாற்ற முடியாது. ஆனால் மனிதன் மட்டும் எந்த உணவு பழக்கத்தை கொண்டு மாறலாமே. அப்படின்னா உணவு பழக்கத்தை மாத்துறதுங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த உணவு பழக்கத்தை மாத்தணும்னா ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஒரு குறிக்கோள். வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல இந்த தமிழ் சங்கத்தோட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் தமிழ் சங்கத்துல, அப்புறம் அவரையும் சொல்லியிருக்கேன், நீங்க தமிழ் சங்கத்துல போய் அவங்க பேசுங்க. அவங்க பேசிட்டும் நான் வந்து ஒரு ஒரு காணொலி கூட நான் ஒரு 2 நிமிஷம் பேசின காணொலி 2 நிமிஷம் பேசிய காணொலி உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ஒரு காணொலி அனுப்பிச்சு வச்சிருப்பேனே, 2 நிமிஷம் பேசின காணொலி. பாத்தங்கய்யா. ஆமா, அதனால அவருக்கு அவர் 1 வருஷமா தொடர்பில் இருக்கிறார். இருந்தாலும் இன்னும் அந்த மனம் ஒருமைப்பாட்டுக்கு வரணும் ஐயா, மனம் ஒருமைப்பாட்டுக்கு வரணும். இன்னைக்கு கூட ஒருத்தரை வந்து நேர்ல இருந்து சந்திச்சு, ஒரு நண்பருக்காக, ஒரு காவல்துறை சேர்ந்த நண்பருக்காக என்னை வந்து சந்திச்சாரு. அவர் எந்த யாருக்கா அனுப்புறாரு. அவங்க நாங்களும் ஒட்டுக்கா அந்த காலத்துல, எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு சின்னவங்க நாங்களும். நான் பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் அவரு. அப்புறம் பார்த்தங்காட்டி யாருக்கு ஆச்சரியப்பட்டாரு. என்னங்க ஆமா, நாங்களாம் உங்களுக்கு கீழே தான் வர்றேன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரே பள்ளியில் நாங்கள் படித்தவங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கோபிச்செட்டி பாலத்துல நான் எப்படி இருக்கேன்னு யாருக்குமே தெரியும். நான் இருக்க பெரம்பூர்லயே ஒரு 10 பேர்த்து கூட தெரியாது. 10 பேர்த்து கூட தெரியாது. ஏன்னா இது வந்து அவர் கேட்டாரு, 2 நிமிஷம் பேசணும், நீங்க சாப்பிடவே மாட்டேன்னு கேட்டாரு. அது பிரச்சனை, அது வரல. உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்புன்னு யாரும் நிரூபிக்கவே இல்லை. அதனால நானும் 1000 வருஷமா குடும்பத்துல பழகிட்டு வந்திருக்கேன். நான் நம்புறேன், அம்மா கொடுக்குற உணவு நல்லது, அப்பா கொடுக்குற உணவு நல்லது, வீட்டுக்காரி கொடுக்குற உணவு நல்லது அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறேன். அது வந்து உணவு பழக்கம் தான், அப்புறம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா உணவுங்கிறது ஒரு ஆடம்பரம் தான். அப்புறம் 2 நிமிஷம் பேசிட்டு சரி இது அவர் யாருக்கோ வாங்கிட்டு போறாரு, இருந்தாலும் சரி சொல்லிட்டேன். அதனால அப்புறம் அவர் நீங்க சொன்னாரு, நான் வந்து நீங்க சிங்கப்பூர்ல இருக்க எப்படியும் ஒரு 10 லட்சம், சிங்கப்பூர்ல ஒரு 5-6 லட்சம் பேர் இருப்பாங்க. எப்படியே
அதுல ஒரு 500 600 பேர் இருப்பாங்க. எப்படியாவது இந்த தகவலை கொடுத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் நாம இங்கிருந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது சிலவே அதாவது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அஹ், அஹ், இங்க இருந்த தகவல் தொடர்பு சாதனம் வந்துருச்சு இல்லையா, அதை வச்சே நாம பயிற்சி கொடுக்கலாம். அப்புறம் அதுல தேர்ச்சி பாடுறவங்க வந்து மருத்துவத்துறையில மருத்துவ ஆய்வு பண்ணிட்டு பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியணுங்க ஐயா, உண்மை தெரியணும். அது நாம தான் அதை முயற்சி பண்ணணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்க பெரும்பாலும் நீங்க ஏற்கனவே புத்தகம் 2 3 பக்கம் கொடுத்துருக்கிறீங்க. தமிழ் சங்கத்துல போய் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒரு 100 பேர் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்போ நீங்க போய் ஏதோ ஒரு விழா கட்டாயம் பொங்கல் விழா நடத்துவாங்க. கட்டாயம் பொங்கல் விழா நடத்துவாங்க. அது ஏதோ ஒன்று நடத்துவாங்க இல்லையா, அப்போ போய் அறிமுகம் ஆயிக்கிங்க. அல்லது நமக்கு நமக்கு தகவல் இருக்கு இல்லையா, ஒரு 10 பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அல்லது டெலகிராம் நம்பரை வாங்கி அது மூலமாக அனுப்பிச்சோம்னா இப்படி இருக்குது. ஏன் நோயில் அவங்க ரொம்ப சாதாரண பல்ல புடுங்கிறதுக்கே $1500 $2000 கேட்கறான்னா அப்படி இவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் அவங்க? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். அதனால உடம்பு வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. அஹ் திரு இவர் நம்ம திருமாறன் ஐயா வந்து பேசினாரு. பேசி அதை ஓடிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க. அப்புறம் சின்ன பொண்ணுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது பேசிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இது நமக்கு வந்து எல்லா உலகத்துல ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, தமிழர்கள் வந்து எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்கிற ஒரு பெரிய விஷயங்க ஐயா. எந்த இனமும் இப்படி கிடையாது, எந்த இனமும் இப்படி கிடையாது. ஏன்னா இது பெரிய நாகரிகம், இது எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கான் பாருங்களேன். எல்லா நாட்டிலயும் 1000 பேர் இருக்காங்க. தமிழர் இல்ல சார், இந்தியர்கள். தமிழர் இல்ல, இந்தியர்கள். இந்தியர்கள் தான். அது எதுவே இருக்கட்டும், உன்னுடைய தாய்மொழி என்னன்னு கேட்பான். எங்க போனா உன்னோட தாய்மொழி என்னன்னு கேட்பான். எங்க போனாலும் எங்க போனாலும் தாய்மொழி என்னன்னு கேட்பான். என்ன மொழி என்ன கேட்பான்? வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ்னு கேட்பான். வாட் இஸ் யுவர். ஆமா. அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? வாட் இஸ் யுவர் மதர் டங்னு கேட்பான். அப்பவே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. யாது முறை யாவரும் தமிழர் நாகரிகம் தான் உலக நாகரிகம். இந்தியர்னா எங்கிருந்து வரைக்குன்னு கேட்பான். இந்தியர் ரைட்டு. இந்தியர் என்பது வேறு, தமிழர் என்பது வேறு. புரியுதுங்களா? இந்தியருங்கிறது ஒரு நிலப்பரப்பை குறிப்பது. தமிழர் நாகரிகம் என்பது ஒரு நாகரிகத்தை குறிப்பது. இந்தியர் என்பது ஒரு அடையாளம், அது ஒரு இடத்தை குறிப்பது. இந்தியர்னு இன்னர் யாருன்னு தெரியாது, இந்தியாரா அப்படின்ட்டுருவான். அது இல்லாம புத்திசாலியா இருக்கிற வாட் இஸ் ஒரு மதர் டங்குமா. நீங்க வாட் இஸ் ஒரு மதர் டங்கு கிட்ட என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுதான் விஷயமே. உலகத்துல வந்து 200 நாகரிகம், கிட்டத்தட்ட 20 30 40 மேல நாகரிகம் இருக்குதுங்க. நாகரிகம்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சித்தர் நாகரிகம் உங்களுக்கு தெரியுமா? தமிழர் நாகரிகம்னு சாதாரண விஷயம் அல்ல. இப்பதான் தெரியுது. கீழடியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லா நாகரிகத்துக்கு மூத்த நாகரிகங்கிற. அப்பயே நமக்கு வந்து உலகம்லாம் தெரியாம போச்சுன்னு கேட்டா நம்ம எடுத்துட்டு போகல. இது எல்லா மனிதராக தமிழர் நாகரிகம் எல்லாத்தையும் மனிதராக பார்க்குது. என்னது உயிர் மெய்ன்னு சொல்றானே இல்லையா, உயிர் மெய். சரி, ஏதாவது சந்தேகம் பண்ற கேட்கலாம். அதுதான் இதுதான் விஷயமே. நமக்கு தேவை மனிதன் தான் தேவை. என்னது மனிதன் தான் தேவை. யாது முறை யாவரும் கேளு. மனிதன் தான், மனிதர்கள் நாகரிகம் தான் நமக்கு தேவை. ஏன்னா மனதால் ஆனவன். நாட்டால் ஆனவனோ மொழியால் ஆனவன், மனத்தால் ஆனவன்க. மனத்தால் ஆனவன் போய் நீ யாருக்காவது ஒரு துன்பம்னா நம்ம அழுகிறோமா இல்லையா? அங்க மனம் தான் முக்கியம். இன்னைக்கு அந்த ரிசர்ச் நீங்க சொல்லியிருந்தீங்களே ஒரு வாட்டி, அதாவது காற்றில இருந்து தண்ணி எடுக்கிறது, அது கூட நம்ம இந்திய மாணவர்கள் ட்ரை பண்ணதான் அந்த பாலைவனத்துல போட்டிருக்காங்க. ஆமா, அது வந்து சூரிய சக்தி வச்சு எடுக்கலாம். அது எடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? அது சூரிய தகடு வச்சிருக்காங்களே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது எலக்ட்ரிசிட்டி இருந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டோம்னா காற்று கம்ப்ரஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்ல இப்ப மின்சாரம், இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுன்னா சின்ன கூலர் வச்சு கூலர் வச்சு காற்றை வந்து கம்ப்ரஸ் பண்ண தண்ணி வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கரண்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க? சூரியன்ல இருந்து எடுத்துக்கிறீங்க. என்னது சூரியன்ல எடுத்து அதுவே தனியா மாத்திக்கலாம் இப்ப ஆட்டோமேட்டிக்காவே. வேற எதுவுமே இப்ப தேவையில்லை. அதெல்லாம் எப்போ வந்தாச்சு. நான் செராமிக்ல வந்து வெறும் செராமிக், எந்த மின்சாரமும் இல்லாம எடுக்கணும். என்னது
ம். அதுதான் மின்சாரமே நம்ம எடுத்தாச்சுங்க. மின்சாரத்தையும் நம்ம எடுத்துட்டோம். மின்சாரத்தையும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நம்மளால. எந்த உள்ளீடும் இல்லாம மின்சாரம். அவன் சூரியனை நம்பணும். நம்ம வெறும் தண்ணி இருந்தா போதும். தண்ணி மின்சாரமா மாறிடும். அது மட்டும் இல்ல, காற்றிலிருந்து தண்ணி பிரிக்கிறது கண்டுபிடிச்ச தண்ணி உள்ள வாங்கி வெளியே அனுப்புது. இப்ப அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடிபட்டு போங்க. ஏன் நமக்கு சூரிய ஒளியும் தேவையில்லை, தண்ணீர் மட்டும் காற்று, அது காற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம், தண்ணி வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஹைட்ரஜனையே நம்ம விண்வெளிக்கு போனோம்னா ஹைட்ரஜனே உறிஞ்ச முடியும். அதெல்லாம் வரப்போகுது. நீங்க பார்த்துட்டு அது நல்லதுதான். ஆனால் இதுல ஓல்டு ஃபேஷன் இதெல்லாம். அப்படி பார்த்தோன்னா சூரிய தகடு எல்லா பக்கம் வந்துருச்சு. ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் சூரிய தகடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சூரிய தகடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது டெக்னிக்கல் கரெக்ட் தான். அதுக்கு கூலிங், அது கம்ப்ரஸர் பண்ணி பண்ணுவாங்க. அது சரிதான். சரி, அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணி குளிர்சாதன பெட்டி எப்படி ஏசி எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். அதுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. காத்த உறிஞ்சிக்க வேண்டியதுதான். காத்த உறிஞ்சி அனுதப்ப என்ன ஆகுங்க? காற்றை உளுத்து அழுத்தினாவே அது தனியா மாறிக்குது. அந்த ஈரப்பதம் உண்டாகிறது. இந்த ஈரப்பதத்தை உறிஞ்ச ஆரம்பிங்க. காத்துல நீங்க கடல் இருக்கிற வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும். நம்ம நாட்டு, அதாவது வெப்ப பகுதியில குறைவான ஈரப்பதம் இருக்கா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 50 டிகிரி 60 டிகிரி கிட்டத்தட்ட பார்த்து 40 டிகிரி மேலே பாலைவனம் சாதாரண விஷயம் இல்லை. 50 டிகிரி வரைக்கும் போகும், கொன்னே போடும். நம்மளா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அந்த உலர் வெப்பத்தை பயன்படுத்தி அது உரியறதான். ஏன் விண்வெளிக்கு போனாலும் ஹைட்ரஜனே உரிய முடியும் மின்சாரம் இருந்தால். அது மின்சாரத்தை இருந்தால் சாத்தியம். அது அதை விட இப்ப நான் இந்த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சிலிக்கான் ஆக்சைடை பயன்படுத்தி, சிலிக்கான் ஆக்சைடு பஞ்சு மாதிரி வச்சுட்டோம்னா, சிலிக்கான் ஆக்சைடு இருக்கு இல்லையா, சிலிக்கான் ஆக்சைடு ஒரு பாலிமர்ல பூசிட்டு அது ஒரு மெத்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அது காத்துலுக்கு ரேத தானே உறிஞ்சி தண்ணி கசிஞ்சுட்டே இருக்கும். எதுவுமே கிடையாது. என்னது, இப்போ ஒரு பஞ்சு இருக்கு, பஞ்சு தண்ணி தான் உரிமை தவிர உறிஞ்சி வெளியே தள்ளாது. அதுக்கு தண்ணி தேவை. ஆனா இந்த பஞ்சுக்கு காற்று இருந்தா போதும் தண்ணி பிடிச்சுன்னு. புரியுதா? இந்த பஞ்சு இப்படி வச்சுட்டோம்னா, ஒரு கற்பனையை பண்ணு, அது கிட்டத்தட்ட அடிப்படையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, வேற ஒன்று ஆராய்ச்சி பண்ண போறப்ப இதை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நான் அப்படித்தான் வெங்கடேசனுடைய கருத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான், ஓ, தண்ணியவே மின்சாரம். அப்புறம் தான் எந்த முயற்சியும் இல்லாம தண்ணி மின்சாரம் மாறுது. எந்த முயற்சியும் இல்லாம அது எப்படி? அதுதான் இந்த சாதாரண இயற்பியல் வேற, அந்த அணு இயற்பியல் வேற. நாங்க பண்ணது அணு இயற்பியல். சாதாரண இயற்பியல் வேற, குவாண்டம் பிசிக்ஸ். அட்டாமிக் இல்ல, குவாண்டம்ல போயிருது. அட்டாமிக்னாவே குவாண்டத்துல போயிருது. நான் சொல்றது, அதாவது எலக்ட்ரான் நகரும், இதுல புரோட்டான் நகரும். நான் கண்டுபிடிச்சது புரோட்டானே நகரும். புரோட்டான கருவே நகர்ந்துரும். என்னது, கருவே நகருது. அது ஆச்சரியம். உலக அதிசயம் இது. இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரணும். அது பயன்பாட்டுக்கு பெரிய புரட்சியை பண்ணணும். அது யூனிவர்சிட்டியில செஞ்சு காட்டணும். இங்கெல்லாம் நடக்காது. ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது நிறைய வேலை இருக்குங்க. அது வராம வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய வேலை இருக்கு. ஆனா சாம்பிள் செஞ்சு காட்டலாம். பேப்பர் அனுப்பலாம், நீங்களே காட்டலாமே. நான் தான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்ல, கூகுள் இருக்கு, வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். எப்படி நீங்களே செஞ்சு காட்டலாமே. இது எப்படி இதே மாதிரி செராமிக்கல அறிவு வேணுங்கய்யா. இதெல்லாம் பொறுமை வேணும். விளையாட்டு இல்லை, இதெல்லாம் பொறுமை வேணும். இறங்கி எடுத்து அடிக்கணும், சும்மா இல்ல. அறிவியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. இதுக்கே யாரும் வரமாட்டேங்க, அதுக்கு ஒருத்தரும் வரமாட்டான். இவ்வளவு தூரம் கத்திரை வந்துடுறாங்களே. இப்ப என்ன எல்லாம் வந்துட்டாங்களா? உணவு இல்லாமல் வாழும் பயிற்சி எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்கறேன். இல்ல உங்களை பார்த்தது யாராவது வந்தாங்களா? ஒருத்தரும் வந்து போங்களேன். உங்க முகத்தை எத்தனையோ பேர் பார்த்துருப்பேன். சிங்கப்பூர்ல நிறைய பேர் உங்க முகத்தை வீடியோல பார்த்துருப்பேன். என்னையா நீ பேசுறீங்க? எத்தனை பேர் வந்துட்டாங்க? ஒரு கேள்வி கூட வராது. என்னது, ஒரு கேள்வி கூட வராது. இப்ப ஐயா கம்பத்துல செஞ்சிருக்காருன்னா அவர் பூரா சுத்தி எல்லாம் வர்றாங்களா? ஒருத்தர் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த மாய. நீங்க போன வருஷம் பார்த்து புக் வாங்கிட்டு வந்தாரு சொன்னீங்க, நலன்னு சொல்லிட்டு ஒருத்தர். இன்னைக்கு தான் கால் பண்ணியிருந்தாரு. நம்பர் கொடுத்திருந்தீங்க இல்லையா எனக்கு? அவரே நேற்றுக்கு கடையில் வாங்கி படிச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஒழுங்கா $200 கட்டி முதல்ல கிளாஸுக்கு வான்னு சொல்லியிருக்கு. முதல்ல அறிமுகம் பண்ணிக்க, நீ யாருன்னு பேசு, கட்டிட்டு வா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது மனம் ஒத்துக்காதுங்க ஐயா.
அப்படி ம். பார்த்து இப்ப வெளிநாட்டுல தான் இருக்கிறப்ப ஏதோ சமையல் கான்ட்ராக்டர் என்னமோன்னு தெரியல, ஏதோ ஏதோ ஒரு உணவு உற்பத்தி பண்ற நிறுவனத்துல இருக்கிறாரு, அது தெரிஞ்சு. அவரா இல்லாட்டி நலன் சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. நலன் அவருதான் அவருதான் நலன் அவருதான் ஆமா அவருதான். அவரு இது டிரைவரா இருக்காரு சொன்னாரு அவரு. அப்படியா? டிரைவர். ஆமா. இங்க அது ஏதோ ஒரு பாஸ்ல இருக்க எஸ் பாஸ்ன்னாரு. ம் இங்க ம். நிறைய பாசஸ் டிஃபரெண்ட் பாஸ்ல இருக்கு. அதுல எஸ் பாஸ்ல டிரைவரா இருக்கேன் அப்படின்னு. ஓ, ஏதோ ம். உணவகம்னு சரி, எனக்கு அதுன்னு தெரியல. கேட்டா உணவகம் சொன்னாரு. அது என்னன்னு தெரியல, சமையல்காரரா இல்ல சமையல் போய் எடுத்துட்டு போறாரா என்னமோ தெரியல. ஆனா சமையல்ல ஏதோ உணவகம்னு சொல்றாரு, சமையல் உணவு உற்பத்தி பண்ற கடைன்னு என்கிட்ட பேசினாரு. எதுன்னு தெரியல. மேபி இருக்கலாம். அதுல கூட டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும் ஃபுல்லா. அங்க ஆமா. ஃபுல்லா வந்து டெலிவரி பண்றதா கூட இருக்கலாம். மொத்தத்துல ஒரு உணவு எடுத்துட்டு போற ம். நிறுவனமோ உணவு தயாரிக்கிற ம். நிறுவனமோ எடுத்து ஏதோ இடத்துல வேலை செய்யறாரு. அதான் விஷயம். சொந்த ஊர் தஞ்சாவூர். சொந்த ஊர் தஞ்சாவூர். ம். அது அது கிட்டத்தட்ட போன வருஷமே பேசினாரு. அப்ப ஏதோ காரணம் வந்திருந்தாரு. அவர் வேலையில அங்கதான் இருக்கிறாப்புல. அதான் விஷயம். அதனால அதெல்லாம் இருக்கட்டும். அதனால வந்து இந்த ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி அவர் குமார்த்தையும் பேசியிருக்கேன். குமார்ல ஸ்வீடன்ல வந்து தமிழ் இந்த தமிழ் இது இருக்கு, தமிழ் சங்கம் இருக்கு. அங்க போய், ஏன்னா தமிழ் சங்கங்கிறது பாத்தீங்கன்னா வெறுமனே பொழுதுபோக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் சங்கம் வந்து என்ன வேணும், ஒரு பொழுதுபோக்குறது, விழா நடத்துறது, வேற ஒண்ணுமே இருக்காது. ஆரோக்கியத்தை பத்தியோ அது எந்த ஆராய்ச்சியுமே இருக்காதுங்க ஐயா. வீணா வெட்டி கூட்டம் ஐயா. உலகத்திலே வந்து மொழி சங்கம் இருக்குது இங்க ஒண்ணு, வேற எங்க இருக்கு? மொழிக்காக சங்கம் வச்சிருக்கிறது இங்க தாங்க, வேற எங்கேயும் கிடையாது. மற்றெல்லாம் சாதி சங்கம் இருக்கு, இது மொழி சங்கம். மற்ற வெறும் சாதி சங்கம் தான் இருக்கு. என்னது, அது ரொம்ப கொடுமை. இது மொழி சங்கம் ஐயா, சாதாரண விஷயம் இல்லை. அங்க போய் வெட்டி கூட்டம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அது மனிதனுக்கு தெரியாது இல்லையா? அங்க அறிவியல் பேசணும், வெறுமனே கூத்தடிக்கிற சங்கமா இல்லாம. அதனால முயற்சி பண்ணலாம் நம்ம. அதனால நீங்க அந்த முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க அவங்கள பேச வச்சு காட்டி அவங்க வந்து இல்ல அங்க வந்து அவங்க சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு சில இதுங்க எடுத்து செய்யறாங்க. இப்ப இங்க சிங்கப்பூர்ல கூட தமிழ் சங்கம் இருக்கு. தமிழ் சங்கம் இருக்கு. என்ன அதுக்கான சரியான ஒரு அமைப்பை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு உள்ள போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானும். ஒரு ஈவெண்ட்டுக்காக இங்க வந்திருந்தாங்க. அதுல வந்து அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் அவங்க ஒண்ணு கூடுறாங்க. ஏதோ ஒரு நாள்ல தான் ஒண்ணு கூடுறாங்க அவங்க. அதனால என்ன பண்ண, மாதத்துல ஒரு வாட்டியோ இல்லாட்டி 2 மாசத்துல ஒரு வாட்டியோ அந்த மாதிரி. நீங்க இந்த சர்ச்சை இதுல தேடி நீங்க என்ன எடுத்துக்கங்க, தொலைபேசி தொடர்பு என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதன் மூலமா ஒரு செய்தி போடலாம் இல்லையா? போடலாங்கய்யா. பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். கேசவன் ஐயா இருக்காரு தெரியுது. கேசவன் ஐயா வந்துட்டு போறாரு தெரியுது. சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்க மூஞ்சி தெரியல. ஒரு காணொலி போட்டேன்னா, நரம்பழுத்தத்தை, அதாவது நரம்பியல் கோளாறு எப்படி செலவாச்சு, எப்படி சரி பண்ணணும், உணவை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கறது அவர் அனுபவம் சொன்னாரு. வேணும்னா உணவு வச்சுக்கலாம், வேண்டாம்னு உணவு விட்டுறலாம், எல்லாமே பேசிட்டாரு. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது யாரும் பயப்பட தேவையில்லை. இதை விட எப்படி சொல்றதுங்க, யாரும் பயப்பட தேவையில்லை. சொல்லுங்க ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ நம்ம வயதான பிறகு கீழே விழுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த போன் டென்சிட்டி கம்மியாறதுனால விழும்போது உடனே ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஆமா, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாதாரண உணவினால் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா, அது வந்து அமிலமா மாறிடுங்க ஐயா. அமிலத்தன்மை ஓட்டையாயிரும். இப்ப நமக்கெல்லாம் எலும்பு மாதிரி கீழே விழுந்து, நான் வந்து எத்தனை 50-100 முறை விழுந்திருக்கிறேன் இந்த 25 வருஷத்துல, ஒண்ணுமே ஆனதில்லை. 100 முறை விழுந்திருக்கிறேன், ஒண்ணும் ஆனதில்லை. இல்ல, நின்ன இடத்துல இருந்தே விழுந்துட்டு ஏர்லைன் ஃப்ராக்சர் சொல்றாங்க. சோ உடம்பு வெயிட்டா இருந்ததுன்னா அது மாதிரி கீழே விழுந்தா உடனே ஃப்ராக்சர் ஆகுமா? அழுகி போச்சு, ரத்தம் அழுகி போச்சு. இல்ல, ரத்தம் அழுகி போனா மொத்தமா அழுகி போச்சு. அழுகி போன கட்டதானுங்க, தின்னு 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 அழுகி போச்சுங்க. நல்லா தெளிவா இருங்க, அழுகி போய் விட்டது, அமிலமா மாறி. அமிலமும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த தீய கிருமின்னு சொல்லுவோம், பேட் பாக்டீரியா, அவ்வளவுதான். 2 பாக்டீரியா தான் இருக்குங்க. இப்ப கடைசிக்கு அங்க வந்துட்டானுங்க. ஏதோ சொல்லி கடைசியில இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா பெருங்குடலுக்கு வந்துட்டானுங்க. ஃபைனலுக்கு பெருங்குடல் தான். இப்ப டிஎன்ஏல ஓரம் கட்டிச்சு. டிஎன்ஏ பேசி பிரயோஜனம் இல்லை. இப்ப பெருங்குடலுக்கு வந்துட்டானுங்க. பெருங்குடலுக்கு மூளைக்கு இப்ப பாருங்க, பெருங்குடல் மூளை முடிஞ்சு போச்சா? பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போச்சு. இப்ப பாருங்க, அவருக்கு பெருங்குடல் சுத்தமான மூளை சரியாயிட்டு இருக்குது. அவருக்கு சொல்ற நம்ம வந்து கடுமையான அவர் உணவு பழக்கங்கதாயா காரணம். அவர் அசைவ உணவு பழக்கம் சாப்பிட்றவர். அவர் அசைவத்தை விட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல இவ்வளவு முன்னேற்றம். அதை வந்து 6 மாசத்துல கழுவி எடுத்துடலாம்.
அவர் 40 வருஷமா சக்கரை நோய் இருந்தவர். 40 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து மருந்து போட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்துருச்சு அவருக்கு. இது அந்த மூளையில இந்த விஷம் போய் மண்டையில ஏறி நரம்பு தளர்ச்சி எதேதோ பண்ணார், தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. அதாவது நரம்பு மண்டலமே பாதிச்சிருச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படித்தானுங்க ஐயா திருமாறன் ஐயா? ஆமா ஆமா. இப்ப 40 வருஷமா சிரமப்பட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காதுங்க, சாதாரண விஷயமா? இன்னும் ஆனா அவர் அரைகுறைமா தான் செய்யறாரு. அரைகுறைமா செஞ்சாவே இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்குது. இன்னும் ஒரு தூய காற்று போய் செய்யறங்க. அவர் என்னன்னா, ஒரு தூய காற்று ஒரு 10 நாள் இருந்து செய்யணும். ஒரு குறைந்த உணவு எடுத்துட்டு போய் ஒரு காய்கறி மாதிரி உணவு எடுத்துட்டு ஒரு 3 நாளாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த 3 நாள் தனிமையில இருந்து சுவாசம் பண்ணி 3 நாள் இருந்து ஏதோ ஒரு காய்கறி சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு வரணும். வந்தாருன்னா நல்லா இருக்கும். அவருக்கு தனிமையே கிடையாது, வீட்டுல தான் இருக்காரு. வீட்டுல இருந்தா அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாதுங்க. மன வலிமை பத்தாதுங்க ஐயா. வீட்டுல இருந்த மன வலிமை பத்தாது, மன வலிமை பத்தாது. அதனாலதான் அவங்க தனிமை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணானுங்க, அவங்க தனிமையில போய் இயற்கையிலிருந்து தூய காற்று தூய நீர் அங்க போல திரும்பி வரமாட்டாங்க. எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும்ல. இப்ப எனர்ஜி வந்துகிட்டே இருக்குங்கிறதான கேள்வி. சொல்லுங்க கேசவன் ஐயா, கேள்வி இருக்க? உங்க மூஞ்சியை தெரியல கேசவன். எப்படி இன்னைக்கு என்ன உங்களை பயிற்சி என்ன? அது பேசியாச்சு. இன்னைக்கு 4 காலனி போட்டிருக்கேன். ஐயாவோட காலனிலேயே பழைய காலனி ஒன்று போட்டேன். இப்போ புதுசு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட இவரோட காணொலி மட்டும் 100 பேர் பார்த்துருக்காங்க ஐயாவுடைய காணொலிய. இன்னைக்கு பேசுனதா? கிட்டத்தட்ட ஆமா ஆமா 100 பேர். ஆமா ஆமா போயிட்டு இருக்குது. எப்படி உங்க நீங்க கதாநாயகர், இன்னைக்கு நீங்க தான் கதாநாயகர். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். இப்ப ஐயாவும் நீங்களும் பேசின பாத்தீங்களா? பார்த்தேன். நீங்களும் ஐயாவும் பேசிட்டு இருக்க வீடியோ. அதனாலதான் நான் சொல்றது, நீங்க தனியா இருக்குமே, நம்ம மட்டும் தனியா இருக்குமே, பேசுறது என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்ப யாருமே இல்லைன்னா கூட ஐயா வந்து ரொம்ப டிசிப்ளினா வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நீங்க திடீர்னு சேர்ந்ததுனால இப்ப உங்களுக்கு நீங்க தனியா இருக்கு, இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க என்ன பேசுறது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நாங்க இருக்கோமோ இல்லையோ, ஆனா ஐயா இப்ப நாங்க இல்லைன்னா கூட அவர் வந்து தனியா பேசிட்டே தான் இருக்காரு. சோ அதனால நீங்க நினைக்காதீங்க நாங்கெல்லாம் கிளாஸ்ல சேர்ந்தா வயசானவங்க நாங்க என்ன பேசுறது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ அவர் சம்டைம்ஸ் நானும் இருக்க மாட்டேன், கிளாஸ்ல யாரும் இருக்க மாட்டோம். ஐயா பாட்டு வருவாரு, அவர் பாட்டு ஆன் பண்ணுவாரு, பேசுவாரு, போட்டுருவாரு. போயிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து தயக்கப்பட வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயங்காம வாங்க. எனக்கும் நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வரேன். நான் நைட் ஷிஃப்ட் இருந்தா வரேன், டே ஷிஃப்ட் இருந்தா வரேன். தூங்குறத மட்டும் தான் வீட்டுல இருப்பேன். மிச்ச டைம்ல எல்லாம் வந்துட்டே இருக்கேன். அதனால இதுல என்னன்னா, இப்ப ஓரளவு வந்து சார்கிட்ட வந்து அனுபவம் பெற்றது சீனியர் நானாவே இருக்கேன். அதுதாங்க. நீங்க எதுவுமே பேசணும்னு அவசியமே கிடையாது. இப்ப நான் கூட என்ன இருக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனா ஐயா வந்து கிளாஸ் அடக்கும் பொழுது நம்ம இருந்தா போதும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஓகே நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அவர் சொல்றதை போய் தேடி பார்க்கணும். அது மட்டும் தான் வச்சிருக்கேனே தவிர மத்தபடி இதை அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு புரிதல் இருந்துகிட்டே இருக்கும். அதை டச்லயே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் அப்படின்னு. அது வந்து அந்த சந்தேகமெல்லாம் அவர்கிட்ட கேட்டு இருந்து நான் வந்து தெளிவாயிட்டேன். அதனால ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் இல்ல 90% வந்து அவரோட போதனையிலே இருந்ததுனால நம்ம தெளிவாயிட்டோம். புதுசா வந்து அவ வேற ஏதாச்சும் இந்த சயின்ஸ் வேற இது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாமே தவிர, நம்ம இந்த சப்ஜெக்ட் நீர் உணவு பத்தி நான் வந்து அவர்கிட்ட இன்னும் பெருசா ஒண்ணுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்றதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. நான் அதுதான் நான் சொல்றேன். இப்ப அப்படி பார்த்தாச்சுன்னா கூட இப்ப நான் கூட தான் நீர் உணவு கத்துக்கிட்டேன், ஆனா முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அது ஆன் கோயிங் ப்ராசஸ் தான். அது டெய்லி நம்ம செம்பட்டைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லைன்னு நம்ம இந்நேரத்துக்கு போய் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கணுமே. இப்ப நான் இல்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்நேரத்துக்கு நான் ஆசிரியர் ஆயிருக்கணுமே. அப்படிதானுங்கய்யா? நம்மளால முடியல. ஆமா இல்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசிரியரா மாறி இருக்கு. இல்ல நம்ம மனசு வச்சா நடந்துரும். வந்து மனசு வச்சா நடந்துரும்.
ஆமா மனசு மனசு வச்சே வச்சா நடத்துறோம். அதெல்லாம் ஒண்ணும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து ம் 50 நாள் நம்ம தண்ணியிலேயே இருந்திருக்கோம், ஆமா. பயிற்சியில இருந்திருக்கோம், ஆ உணவே இல்லாம இருந்திருக்கோம். ஆமா இப்ப உணவே இல்லாம 50 நாள் இல்லாம புதுசா வர்றாங்க. பாத்தீங்களா, ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ஆ இப்ப நீங்களும் ஒரு நேரம் சாப்பிடுறீங்கல்ல, ஆமா. நீங்க ஆமா திருவள்ளுவர், ஆமாங்கய்யா. இது நீங்க இப்போ உங்க தைரியமா வந்து கண்டிஷன். 2 நாள் 3 நாள்ல கூட வெறும் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான். நெல்லிக்காய் ஜூஸ் 1 அதுதான். லிட்டர் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். அதுல இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து மறுபடியும் அதுல ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணிய போட்டு அதை அருமை வச்சிருப்பேன் காலையில இருந்து ஈவினிங். அது மட்டும் தான். அருமை அருமை. நல்ல அதுதான். முயற்சி இப்ப நல்ல நீங்க முயற்சி நல்ல அதான் முயற்சி. நீங்க இப்ப இந்த நிலையெல்லாம் நம்ம கடந்து ம் நம்ம 50 நாள் வெறும் தண்ணியில இருந்து வந்ததுனால ம் இப்ப வந்து ஓரளவு நம்ம வந்து இந்த தண்ணி வைத்தியத்தோட முழுமையை புரிஞ்சுவேன் நானு. இப்ப உங்களை தைரியம். காட்டுல ம் அந்த பச்சை மீட்டர்ல எடுத்தாச்சுல்ல அடேங்கப்பா. உங்களுக்கு, அந்த பச்சை மீட்டர்ல எடுத்துட்டோம்ல நம்ம, ம் ம் அப்ப ம் வந்து ஒரு 80% நெருக்கி ம் தாண்டிட்டோம். ம் 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 இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா ம் வந்து இன்னொரு 90 95 இதை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ம் ஆனா ம் இது ஒண்ணும் பெரிய வித்தை ஒண்ணும் கிடையாது, மனசுதான் ம் காரணம். ம் ம். அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க நம்ம இந்த அளவுக்கு தூய்மையா இல்ல இல்ல செஞ்சுட்டீங்க. அது அது அப்படியே நீங்க அப்படியே எங்க கூட பயணம் செஞ்சுட்டு வந்தாவே போதும். மிச்சதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடல அப்படின்ற கணக்கெல்லாம் வச்சுக்க என்னை கேட்டீங்கன்னா அதான், நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடலன்ற கணக்கெல்லாம் வச்சுக்க வேணாம். டெய்லி வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். டெய்லி வந்து ஒரு பார்த்தாலும் ஒரு அட்டெண்டன்ஸ். சந்தோஷம். என்னடா நம்மளுக்கு சீனியர் ஒரு ஆளு சார்ட்ட கத்து ஒரு சீடரா மெயின் சீனியர் சீடர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த தைரியம் வந்துடும் எல்லாருக்கும். அவ்வளவுதான். அப்ப அட்லீஸ்ட் நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆளு இருக்காங்களே கூட்டத்துல அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான், வேற எதுவுமே இந்த இல்ல. இந்த கலையை பத்தி நம்ம கட்டுக்கிறதுல தெரிஞ்சால் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது ஒரு இது. ஆமா ஆமா, இது ஒருத்தர் இப்ப இப்ப இந்த கலையை பத்தி நம்ம 80% வந்திருக்கேன் இதுல அப்படின்னு இப்ப நான் சொன்னாதானே தெரியும். ஆமா, இப்ப கேசவன் ஐயா கூட பாத்தீங்கன்னா அவர் மெஜாரிட்டி எல்லாம் 90% எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிடுறாரு. நான் அட்டென்ட் பண்ணும்போது கூட இருப்பாரு, நான் இல்லாத 90% வரணும்ல, பயிற்சியில கேசவன் ஐயா சூப்பர். 90% வரணும். கிளாஸ்ல 90% வந்துடலாம், பயிற்சியில 90% வரணும்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இப்ப நான் கூட 90% எல்லாம் கிடையாது, நான் வெறும் 40% தான். என்னதான் இப்போதைக்கு சோறு விட்டுட்டேன் கம்ப்ளீட்டா. சோறு, ஐஸ்கிரீம், ஜூஸ், காஃபி, டீ, பழங்கள் எல்லாத்தையும் விட்டாச்சு. வெறும் இப்போதைக்கு வந்து வெறும் இந்த கீரையும் காய்கறியும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் இப்ப தைரியமா நெல்லிக்காயில போட்டுட்டு இருக்கேன், கருப்பட்டியில போட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போதைக்கு தான் ஓடிட்டு இருக்கு. இல்ல இல்ல, நீங்க ஒர்க்ல இருக்கீங்க, ஒர்க் இருக்கேன், பட் டிராவல் பண்றேன். ஆனா உடல் உழைப்பு எதுவுமே கிடையாது. மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கணும், இல்ல வரவங்க கிட்ட பேசணும், ஹேண்டில் பண்ணணும், கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். பொறுப்புல இருக்கிறதுனால நிறைய பேச வேண்டியது, திங்க் பண்ண வேண்டியது, போய் பார்க்க வேண்டியது, மக்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது, அதுதான் இருக்கு. உடல் உழைப்புன்றது எதுவுமே கிடையாது. இப்ப இந்த உலகத்துல இப்ப இந்த இருக்கிற கேட்டகரியில உடல் உழைப்பு கிடையாது. எனக்கு மேபி உடல் உழைப்பு இல்ல, அதனால தைரியமா அது தண்ணியில போடலாம், கொஞ்சம் தைரியமா இறங்கி தண்ணியில போடலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இப்போதைக்கு ஒண்ணு தண்ணியில ஒண்ணு தைரியமா இறங்கல. இப்போதைக்கு வெறும் நெல்லிக்கால வந்ததான் நிக்கிறேன் நானு. அது ஒரு நாள் ஒண்ணும் இல்ல, மெல்ல வரலாம். இது வந்ததே பெருசு தானே. நெல்லிக்காவுக்கு நீங்க நெல்லிக்காய் தண்ணிக்கு ஆனா அந்த நெல்லிக்கால போட்டவனே நார்மலா பாத்தீங்கன்னா வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சளி பிடிச்சிது. இப்ப இந்த ஒரு வருஷமா அந்த சளி கூட கிடையாது. காய்ச்சல் ஒரு வாட்டினாச்சும் வந்துரும். இப்ப ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போன ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாட்டி சளி வரல, ஒரு வாட்டி காய்ச்சல் வந்த பிறகு நம்ம வைத்தியத்துக்கு வந்த பிறகு சளி காய்ச்சல் எதுவுமே கிடையாது. சளி காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிரும் இல்ல, சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்ல, உடம்பு பல்லு விளக்குறதும் கம்மியாயிடுச்சு, பல்லு விளக்குறது இல்ல. இப்ப கூட 2 கிராம்பு மட்டும் தான் வாயில வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கிராம்பு மட்டும் தான் 2 வச்சிருக்கேன். அப்படின்னா அப்படின்னு என்ன தெரியுமா, சளி காய்ச்சல் வர்றதுக்கு காரணமே இந்த சளி உணவு தானே. சரி, நம்ம அந்த சளி உணவை போற விட்டாச்சானே அதை எதுக்கு நம்மளுக்கு தொடப்போது வந்து. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு உணவு தானே. ஆமா, சளி உணவு. ஐயா சொல்ற சளி உணவு தானே நம்மளுக்கு. சளி இந்த காய்ச்சல் வர்றதுக்கு காரணமே சளி உணவு தான். அப்படின்னா சரியா சொல்றீங்க. அப்ப அதை விட்டுட்டோம்னா அந்த சளியும் வராது, காய்ச்சல் வராது, நம்மளுக்கு மண்டபலி வராது, எல்லாம் எதுவுமே. அந்த ஐயா சொல்ற மாதிரி திருமாராணி சொல்றது சரிதான். அது அமைதிப்படுத்துறது பல கோடி ஆண்டா இருக்கிற பிரச்சனையை வந்து சில மாதத்துல உடம்ப மாறிக்குது பாருங்க, அதான் பெரிய விஷயமே.
அதுக்கு தண்ணீர் தான். நம்ம உடம்பு அதுக்கு ஆமா பல கோடி ஆண்ட மரம் இருக்குதுங்க, அது மாத்துது, பல கோடி நம்ம ஆண்டாக உணவு முறை மரம் இருக்குது. மாத்துது. உலகத்திலேயே வந்து 6 மாசத்துல உடம்பு மாறக்கூடியது இந்த உடம்பு தான். இது டார்வின் இருந்தாருன்னா நிரூபிச்சு காமிச்சிடலாம். டார்வின் இருந்தாருன்னா யாரு டார்வினுடைய கருத்தை ஒத்துக்கிறாங்களோ, அது தமிழர்கள் நாகரிகத்தை டார்வின் கருத்தே வருது. புல்லாகி பூடாகி பல்லுருமா எங்க வருது? தமிழர் நாகரிகம் தானே வருது. தமிழர் நாகரிகம். சித்தர் யாருங்க? எங்கிருந்து வர்றாங்க? சித்தர்கள் எங்கிருந்து வர்றாங்க? எல்லாம் தமிழ்ல தானே எழுதுனாங்க சார். இப்ப நம்ம பழைய காலத்துல எல்லாம் இங்க இருந்திருக்கு சார். ஆமா, வந்து சித்தர்கள் முறை இருந்திருக்கு. அது அப்படியே இந்த வெள்ளக்காரன் வந்து முஸ்லிம் ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சி பூரா வந்து பழைய தமிழர் நாகரிகமே சுத்தமா அழிஞ்சு போச்சு. தமிழே பேச எடுக்க வேண்டியது தமிழ். ஆமா, இப்ப வந்து பூரா அழிஞ்சு போனத இப்ப ஏதோ ஒரு வரப்பிரசாதமா நம்ம வந்து வெங்கடேசன் எடுக்க, அதுல இருந்து நீங்க எடுக்க, உங்ககிட்ட இருந்து நம்ம தமிழர் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதானே நம்ம பூரா அழிஞ்சு போச்சு. சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. அழிஞ்சு போச்சுல. ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா எல்லாம் பிரெஞ்சு தானே எடுக்கிறாங்க. தமிழ் மார்க் கம்மியாயிடுது, தமிழ் படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரெஞ்சு தான் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. தமிழ் ஆப்ஷன் இருந்தாலும் இப்ப இந்த என் பேரனே வந்து தமிழ் ஃபெயில் ஆச்சே இருந்தியா. அதே 4ஆம் கிளாஸ் வந்து 5ஆம் கிளாஸ் நான் இப்ப பிரெஞ்சு எடுத்துட்டே அப்படிங்கிறேன். என்ன அது மாதிரி ஆயிடுச்சுங்கயா. இப்ப யாரும் தமிழ் படிக்க சரியா கூட வச்சுக்க மாட்டாங்க ஸ்கூல்ல. அந்த அளவு பிரெஞ்சு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம சித்தர் முறையவே வந்து அழிச்சுட்டாங்க. எல்லா உலகத்திலேயே வந்து அதாவது வந்துங்க அந்த காலத்துல எல்லா நாகரிகத்திலையும் வாணிகத்திலையும் செழிப்பா இருந்தது இந்தியாதான். எல்லாருமே இந்தியாவை நோக்கிதான் வந்தாங்க. வெள்ளக்கார முதற்கொண்டு கிரேக்கர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்தியாவை நோக்கிதான் படையெடுத்து வந்தா. இங்க இருக்கிற இது ஏலக்காய், கிராம்பு, இது பூரா நறுமண பொருட்கள் தேடிதான் ஓடி வந்தாங்க. கப்பல், அதாவது வந்து கப்பல்ல நம்ம பூரா ராஜராஜ சோழன் எங்கெங்க போய் படையெடுத்த நாடு நம்ம தமிழ்நாடு. கடைசியில பார்த்தா அந்த தொழிலும் அழிஞ்சு போய் இந்த வெள்ளக்காரன் கப்பல்ல வந்து நம்மளை பிடிச்சிருக்கான் பாருங்க. எல்லா நாகரிகமும் அழிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, இருந்து உலகத்தை பூரா போய் பிடிச்சது பார்த்தாம இன்னைக்கு நம்மளை பூரா நம்ம இந்தியர்களை பூரா அடிமாக்கி, வெள்ளக்கார பூரா நம்மளை அடிமாக்கி, நம்மளை கொண்டு வந்து நாகரிகம் எல்லாமே தொலைச்சு நம்மளை ஆண்டியாக்கிட்டான். பழையபடியே நம்ம இப்ப பழையபடியே இப்ப விழித்தெளிஞ்சு பழையபடியே எல்லா நாகரிகத்தையும் கொண்டு வந்து பழையபடியே நம்ம இந்தியாவை முதன்மையாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலதான் இந்த கலையும் ஒண்ணு. ஆமா, இதுல ஆச்சரியப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆச்சரியப்பட பார்த்தீங்கன்னா பரிணாம அறிவியல் வந்து வெள்ளக்காரனுக்கு இப்ப பரிணாம அறிவியல் அடிப்படையில தான் இவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. யாருங்க? சித்தர்கள். இப்ப நம்ம சித்தரை பத்தி பேசுறோம். சித்தர்கள் வந்து சாதாரண ஆளுகள் கிடையாது. சாதாரண ஒழுக்கத்திலிருந்து மாறி உயர்ந்த ஒழுக்கத்துக்கு போறாங்க. சாதாரண ஒழுக்கம்னு இருக்கு இல்லையா, 2 ஒழுக்கம் இருக்குதுங்க. சமூகத்தோடு இருக்கிற ஒரு ஒழுக்கம் இருக்குது, பண்புடையார் சார்ந்து வாழ்ற ஒழுக்கம் இருக்குது. இப்ப நாம தான் இறங்கி வந்து சொல்றேன். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் மனிதனாக இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த கலை போகணும். அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு யார் வேணா வரலாம். மருத்துவம்ங்கிறது பொதுவானது, மனம்ங்கிறது பொதுவானது. நம்ம மனத்தால் ஆனவங்க, அவ்வளவுதான். இப்ப எங்கேயாவது ஒரு பக்கம் அடிபட்டாங்கன்னா, எங்கேயோ எந்த நாட்டிலயோ பூகம் வந்து 100 பேர் செத்து போனா ஐயோ என் மனசு பதறதா இருக்கு இல்லையா. இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணத்துல கடுமையான பெருவெள்ளம். எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது. கொடுமை அதெல்லாம். கடுமையான பெருவெள்ளம். அதாவது 20 வருஷம் பெருவெள்ளத்துல போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எட்டனாங்கிற வெறிமலை வெடிச்சு செதறி இருக்குது. இப்ப டிவியில் தொலைக்காட்சியில் ஓடிட்டு இருக்குது. எட்டனாங்கிற எரிமலை வெடிச்சு செதறிக்கு எத்தனை பேர் போவான்னு தெரியாது. எரிமலை சாம்பங்க சாதாரண விஷயம் இல்ல. எரிமலை சாம்பல் வந்துச்சுன்னா 1 மாசத்துக்கு எவனும் மூச்சே விட முடியாது. அவ்வளவு சாம்பல் தள்ளிடும். பயங்கர ஆபத்து. புரியுதுங்களா? இது உலகத்தை இது ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் உணவு பழக்கம் ஒரு பக்கம் இருக்கு. பசி பட்டினி அந்த காசா பாலஸ்தீனத்துல பார்த்தா அது ரொம்ப கொடுமையா இருக்கு. போரு திடீர்னு மறுபடியும் ரஷ்யாவோட போரு. இது என்னடா கொடுமையா இருக்கு, இது என்ன ஆகும்னே தெரியுமா? அதாவது இதெல்லாம் காரணமே இந்த மனம்னா என்னன்னு தெரியாத போச்சுதான் காரணமே. மனம் வந்து எதுக்கு இந்த மனம் வந்து பகுத்தறிவுக்கு கட்டுப்படுறது இல்ல. இந்த பகுத்தறிவை வைத்துக்கொண்டு மனதை புரிய வைக்கிற முயற்சி பண்றது இல்ல.
கண்ட கண்ட மொழியெல்லாம் படிச்சு வீணா போப்பேன். 6000 மொழி இருக்குதுங்கிற, எல்லா மொழியும் அழிஞ்சு போயிரும், எல்லா மொழியும் அழிஞ்சு போயிரும். 2 மொழி மட்டும்தான் ம் நிற்கும். தமிழும் இருக்கும், தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதம் இருக்கும், அவ்வளவுதான். அது யாருடைய வாழ்வியல் மொழியும் கிடையாது, 2 சத்தம் தான். சமஸ்கிருதத்துல வந்து ஒன்றும் கிடையாது. யார் பேசுறவங்க யார் இருக்கிறாங்க? ஒருத்தருங்க. தமிழ் பேசுறதுக்காக 10 கோடி பேர் இருக்காங்க. சமஸ்கிருதம் பேசுற மொத்தம் ஒரு 20,000 பேர்த்த தாண்டாது. அது ஒரு மந்திர மொழி, ம் அவ்வளவுதான். அது சப்தத்துக்கு தான் பயன்படுத்திக்கிறோம். யாருடைய தாய்மொழியும் இல்லை, அதுக்கு ஒரு நாடே கிடையாது, வரி வடிவமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா அதுலயும் அது தமிழ் இருந்து போன காட்டுல என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து தமிழ் இருந்து போனது பூரா இந்த இலக்கியத்தை பூரா அப்படியே மாத்தி மாத்தி அவங்க இலக்கியத்தை எழுதிட்டு போயிட்டாங்க. இதுதான் விஷயமே. இப்ப நாம அதுல இருந்து ம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதுல இருந்து நம்ம பதஞ்சலி எங்க இருந்து வர்றாங்க? எல்லாமே வடகையிலிருந்து தென்கையிலுக்கு வந்திருக்கிறாங்க. வடகையிலிருந்து தென்கையிலே, வடகையிலே தென்கையிலே. அப்பவே வந்து அஞ்சு அஞ்சு இந்தியா பூரா மொத்தம் 5 மண்டலமா பிரிஞ்சிருக்கு. அப்பவே 18 மொழி இருந்திருக்குது. திருமூலர் காலத்துல இந்தியாங்கிற பேரு இப்ப வந்ததான் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி சிந்துங்கிற பேரு மாறி வந்துச்சு. நம்ம அதை பேச தேவையில்லை. ஆனால் வடகையிலே தென்கையிலே, வட இந்தியா தென்னிந்தியா இப்பதான் சொல்றான். ஆதி காலத்துல இந்தியாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆதி காலத்துல பாரதம் பாரதம் தான் நம்ம பேரு, அந்த கூட கிடையாது. அந்த சொல்லும் கிடையாது. அதெல்லாம் இல்ல இல்ல, பரதன் ஆண்டது. அப்புறம் பாரதம், அதெல்லாம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் பின்னாண்ட பாரதம் தான். பாரதம் அதாங்க ஏன் அதுல இப்ப வந்தது, அதுக்கு முன்னாடி 2வது பாரதம் தான் நம்மளுக்கு மெயினா வருது. அதான் ஏன் அதுல இப்ப அந்த பாரதம் தானே. அதான் அதுல இப்ப வந்ததுங்க ஐயா. எல்லாம் இந்த ஏதோ ஒரு 1500 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது. நான் சொல்றது 5000 ஆண்டுக்கு முன்னாடி, புரியுதுங்களா? இதுல இப்ப வந்ததுங்க. இதெல்லாம் கதையில வந்தது, கற்பனையில வந்தது, அது வேற. அது அரசியல்ல வர்றது. நான் பண்பாட்டை சொல்றேன். அரசியல என்ன வேணா பண்ண, அரசியல் தான் குடிச்சவராக்குறது. என்னது அரசியல்? ஏது மனிதநேயம் ஏது ஒன்னாவது. பண்பாடு வேற, அரசியல் வேற. அரசியலை கொண்டு வந்து புகுத்தி தான் நாசம் பண்றது. ஒரு மனிதன்கிட்ட வெள்ளைக்காரன் என்ன பண்ண, அரசியலை புகுத்தி நாசம் பண்ணான் வெள்ளைக்காரன். அதே மாதிரி இவங்களும் அரசியல் என்பது, அரசியல் வந்து எது? அரசியல் ஒழுக்கமா இருக்குதா? எல்லாம் திருட்டு பயலுக்கு தான் இருக்காங்க. இந்தியா இருக்க அத்தனை பேரும் திருட்டு பயல் தானே. ஒருத்தங்க ஆரோக்கியமா இருக்கானா? நீதிபதி அப்புறம் என்ன? நீதிபதி 440 கோடி வச்சிருக்கிறான். நீதிபதி வீட்டுல 40 கோடி எப்படி வந்துச்சு? அதனால அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம அது தேவையில்லை. நமக்கு தேவை இப்ப மனித நாகரிகம். மனித நாகரிகம் வேணும். அது இந்தியான்னு சொன்னா என்ன, அது வந்து தமிழ்நாடுன்னு சொன்னா முதல் ஆரோக்கியம் இருக்குது யாருக்காச்சுட்ட? அப்புறம் என்ன? அது என்ன இருக்குது? நமக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப அதைத்தான் நம்ம பேசுறோம். ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? ஆரோக்கியமே இல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் எதை பேசி என்ன பண்ற? இப்ப அதுதான் அந்த ஆரோக்கியத்தை வச்சுதான் நீ விளையாடுற. நீ இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து ஆரோக்கியத்தை வச்சுட்டு விளையாடுறானே. அவன் ஆரோக்கியங்கிற ஒரு மாயை வச்சுக்கிட்டு விளையாடுறானே. அவன் எந்த நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். ஆனா நீங்க உங்க நோயை குணமாக்கி இருக்கீங்க. எப்படி? இவர் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்காரு. கேசவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இருக்காரு. எப்படி பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறான்? பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது எந்த கலை? இது சாதாரண கலையாச்சே. ரொம்ப சிம்பிளா நல்லா ஆயிட்டீங்க நீங்க எல்லாரும், தப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டா இதை கத்துக்கிறதுக்கு அவன் 1 கோடி 2 கோடி கேட்பான். எத்தனை கோடி? லேசுப்பட்ட வேலை இல்ல. ஆமா, பயங்கரமா. ஒரு கிலோ எடை 1 கிலோ எடை குறைக்க, ஒரு பல்ல புடுங்கிறதுக்கு சிங்கப்பூர்ல பல்ல புடுங்கிறதுக்கு $2000 என்னடா கொடுமையா இருக்குது. அதான் சார். அதாவது வந்து நீங்க என்ன 30 நாள் வெறும் தண்ணியில இருந்தீங்க, அது எப்படி? என்னால ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியலையே. நீங்க எப்படி ஒரு நேரம், ஒரு நாள்ல ஒரு நேரம் என்னால சாப்பிடாம இருக்க முடியலையே. நீங்க எப்படி 30 நாள் இருந்திருப்பீங்க, 50 நாள் இருக்கு? யாரு நம்புறதுக்கு ஆள் இல்ல. அது காரணம் பள்ளிக்கூடத்துல பாடம் கிடையாது. ஆனா டெய்லி வீட்டுல பாக்குறவங்க, நம்ம மனைவி குழந்தைகள், இவங்களுக்குதான் முழுசா தெரியும். நம்ம வந்து மத்தாளுகளுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம தண்ணி பாட்டில் மட்டும் வெளியே எடுத்து போனப்ப அது குடிச்சுக்கிட்டே இருப்போம். இதுதான்ப்பா நம்மளுக்கு மருந்து. வெறும் தண்ணியிலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை கண்டு எப்படி அந்த உணவோட மாயையிலிருந்து விளையிறதுக்கு ஆறாலும் மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? காத்துல இருக்கிற சக்தியில நான் வாழ்றேன்னு சொல்லணும். காட்டுல இருக்கிற சக்தி தான். இது ஒரு உணவு மாட்டேங்குது சார் அவங்களுக்கு. நம்ம முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. திங்கிற உணவுதே நம்மளை காப்பாத்துதுன்னு சொல்லி, இதுலதான் சத்து இருக்கு,
ம் வெங்க சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ம் எல்லாமே இதுல கார்போஹைட்ரேட் எல்லாமே. இதுதான் நம்மளுக்கு சுகர் போனாதே நீ பிழைக்க முடியும். ம் புரோட்டீன் இருந்தாதே உடம்பு வேலை செய்யறதுன்னு சொல்லி நம்ம மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வெள்ளைக்காரனுடைய தவறான ஆராய்ச்சி முறை. வெள்ளைக்காரனுடைய ஆ, வந்து அப்ப வந்து இந்த உணவு இந்த பயிர் வச்ச தின்னாதே, மட்டன் தின்னாதே புரோட்டீன் கிடைக்கும்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான். என்ன செய்வீங்க? சரி சரிங்க ஐயா. சரி. அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆமாங்கய்யா. இப்போ பிறந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் எடுத்து வந்து வாயில ஃபர்ஸ்ட் வச்சு டேஸ்ட் பண்ணும். ஆமா பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? ஆமா, எது எடுத்தாலும் முதல்ல எடுத்துட்டு வந்து வாயில வச்சு டேஸ்ட் பண்ணும். நாக்குல அது வச்சு வளர்ந்த தொட்டு பிறகு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். வேணான்னு ஒதுக்கணும். அதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல இல்ல, நம்ம பொதுவா உலகம் எப்படின்னா எல்லாரையும் சாப்பிட வச்சு அடிமையாக்கி எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். ஆமா ஆமா ஆமா. இப்ப இப்ப எங்க அம்மா என்னை சாப்பிட வச்சு அந்த அம்மா பையன் மகன் அப்படின்னு சொல்லி பாசமா ஊட்டி எண்ணெயை கெடுத்துட்டாங்க. ம் அதே மாதிரி இப்ப நம்ம பசங்க நம்ம பையன் நல்லா சாப்பிடணும் செய்யணும்னு சொல்லி நம்ம பையனை நமக்கு இருக்கிறோம். ம் வகை வகையா சாப்பிட போட்டு நம்ம பிள்ளைகளை கெடுக்கும். அதே அவன் பிள்ளைகளை அப்போ இன்னைக்கு இந்த நம்ம மருமகிட்ட பேரனுக்கு 1.5 வயசு 1.5, அம்மா இப்பதான் முட்டையெல்லாம் கொடுக்காதப்பா அப்படின்னு சொன்னா கேட்கறது மாதிரியே இல்லை. எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றாங்க. நம்ம மருமகிட்ட வந்து பேச முடியல நம்மளால. இது வந்து நீ நான் சொல்லுவேன், காய்கறி கொடுமா, பழங்கள் கொடுமா, கீரைகள் கொடுமா, இந்த நான்வெஜ் எல்லாம் வேணும். முட்டையெல்லாம் இந்த வயசுல வந்து செமிக்காது, குடல் எல்லாம் அந்த மாதிரி காடானதெல்லாம் கஷ்டம். சின்ன பிள்ளைகளுக்கு இப்பயே கொடுக்க கேட்க மாட்டாங்களே, என்ன செய்வீங்க? அறிவே இல்ல பள்ளிக்கூடத்துல. அந்த பிள்ளையை கெடுத்து அவங்க அம்மா அந்த பிள்ளையை கெடுத்து வச்சிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் சொல்லி தராத பாடங்க இது. சாபக்கேடுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, சாபக்கேடு. அதனால ஒண்ணும் செய்ய முடியல, சாபக்கேடுங்க. எப்படி இப்ப ஸ்கூல்ல அடங்காத பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டுல அடங்காத பிள்ளைங்களை ஸ்கூல்ல அடக்க முடியாது, ஸ்கூல்ல அடங்காத பிள்ளைய போலீஸால அடக்க முடியாது. அதே மாதிரிதான் போச்சு இப்ப இதுவும். நம்ம வந்து இதனால ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்றோம், கேட்க மாட்டாங்களே, என்ன செய்றீங்க? மனதை அடிப்படையாக வைத்து கல்வி, அந்த மனதை அடிப்படையாக வைத்த கல்வியில இருந்திருக்கணும். குருகுல கல்வியில ஐயா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா குருகுல கல்வியில இது ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டமா இருந்திருக்கணும். அவங்க அம்மா வந்து இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடுத்து கருத்து வச்சிருக்கு. இவங்கன்னு கிடையாதுங்க, அதுதாங்க இப்ப இந்த சமூகமே எல்லாரும் நம்மளும் எல்லாருமே அந்த மாதிரி 1 வயசு 1.5 வயசு அந்த பாய்களுக்கு அந்த இது பெரிய சத்துன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாத்தனமா கொடுத்து உணவு பூரா வந்து தேவையில்லாத உணவா கொடுக்குறாங்க. என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்வீங்க. அதுக்குதான் குழந்தைகளை எப்படி வளர்த்தோன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகள் வந்து பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும், அதற்கப்புறம் வேக வைத்து மசித்த பழங்களை கொடுத்து அன்னப்பாதியை தூய்மை செய்ய வேணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை 15 வயசுக்கு அப்புறம் அது தானாவே நீருக்கு காற்றுக்கு மாறு. இது பரிணாமத்தினுடைய உண்மையான நிலை. இந்த பரிணாமமே இந்த பெண்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அதனாலதான் நான் சொல்லுவேன், அம்மா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வேக வச்ச பழங்கள் மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேறாரு, கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்ச பழங்கள் மட்டும் கொடுத்தா போதும், அதான் எங்க செய்யறாங்க, கேட்கறது இல்லை. அது நோவு. தன் குழந்தைகளை வந்து தானே சாகடிக்கிற பெற்றோர்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்படித்தான் இருக்குது, பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். மறுபடி நாம காலையில இதை பத்தி பேசுவோம், சரிங்களா? இல்ல அந்த மாதிரி அவங்க அம்மா அப்படி வளர்த்திருக்காங்க, அதையே தம்பிள்ளைக்கு அத சுத்தி இருக்கிற பூரா இதே ஆளுகள் தானே. மரணத்தை பெற்றோர்களே சுத்தி பூரா விஷம் தான் சார் இருக்கு. அதாங்க நம்ம ஒரு ஆளு நம்மளை சுத்தி பூராமே விஷம் இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கிற மனைவி குழந்தை, வீட்டுல இருக்க மனைவி பிள்ளைகள் வரைக்கும் பூரா விஷம்தான். ஆமா, விஷம்தான். இவங்களை மீறி நம்ம இத மீறி நம்ம ஜெயிக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாம தப்பிச்சா போதும், சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு. ஆமா, இல்ல இப்ப நம்ம வந்ததே இத்தனை ஆள இந்த விஷத்தையெல்லாம் முறிச்சு வந்து நம்ம ஜெயிக்க வேண்டி இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களை பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களை பார்த்தாலும் கூட அறிவுரையிலே சிந்திக்க மாட்டாங்க.
ஐயாவுடைய ஃபேஸ் இப்ப நான் 2-3 நாளா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஷேவ் பண்ணிட்டு போட்டுருந்தாரு பாத்தீங்களா அந்த ஃபேஸ். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது அந்த முகத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இல்ல. அதாவது உடம்புல தங்கி இருக்கிற அந்த தேக்கம் இருந்ததுன்னா அந்த முகத்துல பொலிவு தெரியும். பையாக்கு இப்ப என் மூஞ்சி பாக்க எனக்கும் அப்படிதான் தெரியுது. நல்லா அந்த தெளிவான மாதிரி இருக்கு. நம்ம எப்ப இந்த நீர் உணவுல வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதை பார்க்க நீங்க சொல்ல தேவையில்ல, அவங்களாவே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு வந்து கேட்பாங்க, ஐயா நீங்க தெளிவா இருக்கீங்களே, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க மக்கள். சோ நம்ம இன்னொருத்தரை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் மைண்டு கெட்டினது அதுதான் எனக்கு தோணுது. நம்ம வந்து இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணா போதுமே தவிர நீங்க இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க சொன்னா கூட நம்ம மேல ஏறிட்டு வருவாங்க. குற்றம் நம்ம ஏதோ அவங்கள சாப்பிடக்கூடாது தண்டனை கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதனால நம்ம எங்க பேசணுமோ அங்க பேசணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மிச்ச இடத்துல தேவையில்லாத பேசுறதுலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேற ஆள் என்ன பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே மகன் மருமகள் அவங்க கிட்ட மெயின் பேசக்கூடாது. அவங்க கிட்டதான் பேசக்கூடாது. அவங்க கிட்டதான் கம்முன்னு இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம வாழ்ந்து மட்டும் தான் காமிக்கணும். கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்ந்துதான் அவங்களுக்கு காமிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு பாடமா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு பாடமா இருக்கணும். ஆமா, நம்ம வாழ்ந்துதான் அவங்க கிட்ட காட்டணும். ஏன்னா அவங்க கிட்ட பேசுறதெல்லாம், ஆமா, நம்ம கிட்ட நம்மளோட பேச்செல்லாம் அவங்க கிட்ட எடுபடாது. நம்ம பேசினாவே அவுட் ஆயிடுவோம் அவங்க கிட்ட. எப்படி நம்ம வாயை திறந்தாவே அவுட் ஆயிடுவோம். அதனால வாயே திறக்க கூடாது, வெறும் செயல மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல 100% மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வெளியாட்கள் பேசலாங்கயா. இல்ல வீட்டை விட்டு வெளியாட்கள் தான் நம்ம பேசலாம். வீட்டுல என்ன பேச முடியும் நீங்க சொல்லுங்க? ஒண்ணும் பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. அவங்க கிட்ட சிம்பிளா அப்படியாமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஏன்னா எனக்கு இது போதுமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பேசினா வம்புதான். இல்ல அதாவது வந்து ஒரு அளவு என்னன்னா இவருக்கு ஒண்ணாகாது. இவருக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, அம்மா இந்த பாருங்க, இது நானா செய்யறது கிடையாது, நானா இஷ்டத்துக்கு போய் கண்டது கடியெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு குரு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவருக்கு நம்ம பே பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவரு 25 வருஷமா சாப்பிடாம இருக்காரு. அவருக்கு குருவும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் செஞ்சதுனால அவரோட ஆசீர்வாதத்துல எனக்கு ஒண்ணும் நடக்காதுன்ற தைரியத்துல நான் இருக்கேன். அதாவது வந்து குருகுலத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டு இப்ப வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த பயிற்சி வந்து நம்ம முறையா செய்யறோம். இஷ்டத்துக்கு செஞ்சா தப்பு, குருவை வச்சுக்கிட்டு முறையா செய்யறோம். என்ன திருலோகர், நம்ம புரியுதா உங்களுக்கு? இந்த பயிற்சி நம்ம இஷ்டத்துக்கா செய்யறோம். இல்ல அதாவது ஒருத்தருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா அதை வந்து சயின்ஸின் பிரகாரமும் ஆன்மீகம் சார்ந்தும், அதாவது மெய்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் ஒரு சேர ஒரு ஆய்வு தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்திலே முதல் பக்கத்திலே எழுதியிருக்கு இல்லையா? சோ அதை மீறி நம்ம மெய்ப்பிச்ச குருட்டு இருந்து, அதாவது இந்த கலைய புத்தகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புத்தகத்துல மெய்ப்பிச்சிருக்காருல்ல அவர் 25 வருஷமா உணவு இல்லாம வாழ்ந்து மெய்ப்பிச்ச அந்த குருவோட வழிகாட்டுதல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன வரப்போகுது? ஒண்ணும் வராது. அதான் அதுல இந்த 93 கிலோ வந்து 63 கிலோ வரைக்கும் வந்திருக்காருன்னா என்ன தைரியம் இருந்துக்கும் பாருங்க. 2000 ஆண்டுக்கு அப்புறம் செய்யறது, எத்தனை ஆண்டுக்கு அப்புறம்? 2000 ஆண்டுகளுக்கு அப்பால செய்யறது யாரும் உலகத்துல செய்ய முடியாத சாதனை. அந்த எடை மாறாது, அது வந்துடும் உங்களுக்கு. வந்து எல்லாமே அதான் நம்ம தான் அனுபவத்தில் வருது இல்ல. மஞ்சளா ஊரின்ல வெளியே வருது இல்ல, பூரா அந்த கெட்ட நாத்தடிக்கும். மஞ்சள் அந்த கழிவு பூரா ஊரின்ல வெளியேறுது இல்ல, வாசம் கெட்ட வாடை வருது, அந்த மஞ்சளா வந்துருது, மோஷன்ல போயிருது, வேர்வை கூடுதல், வேர்வையெல்லாம் குறைஞ்சிருது, பெரும்பாலும் சளியும் குறைஞ்சிருது, எல்லாத்தையும் வெளியேறிடுது இல்ல கழிவு பூரா. ஆமா ஆமா, பரவாயில்ல, ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. நல்ல உங்களோட சிந்தனையெல்லாம் மக்களுக்கு போகுது. இது எப்படி தெரியுமா? தேடுகின்றவர்களுக்கு தான் கிடைக்குங்க ஐயா, தேடுகின்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த கூறிய அறிவும் தேடுகின்ற அறிவும் பிரச்சனைகள் வரும். இப்ப வந்து கேசவன் ஐயா வந்து அவரும் பல 50 வருஷமா தேடி இப்பதானே வந்திருக்காரு. இது இந்த ஊடகம் இல்லைன்னா நீங்க யாருன்னு தெரியுமா எனக்கு? இல்ல சார், இன்னொன்னு என்ன தெரியுமா, உங்ககிட்ட வரணும் விதி இருக்கணும் சார். முயற்சி எப்படி வந்தேன்
அது அந்த உங்ககிட்ட அந்த பிராப்தம் இருக்கணும். சரி 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 ஒரு இந்த உங்களை நான் உங்ககிட்ட இந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த பிராப்தம் இருந்தாதான் உங்ககிட்ட வர முடியும். எல்லாரால வர முடியாது. இதுல நம்ம நேர்ல வேற சந்திச்சிருக்கிறோம். நேர்ல சந்திச்சிருக்கிறோம். ஆமா நேர்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப யூடியூப் பாக்குற எல்லா மக்களுக்குமே அந்த பிராப்தம் இருக்கு. ஆமா ஆமா எல்லாருக்கும் இல்ல இல்ல இப்ப நான் சொல்லலாம் இல்லையா, இப்ப நான் யூடியூப் மூலியமா தான் வந்தேன். ஐயாவோட ஒரு யூடியூப் பார்த்துட்டு அங்க இருந்து உடனே பார்த்தேன், மறு நிமிஷமே போன் எடுத்தேன், போன் பண்ணேன், கால் பண்ணேன், வந்தேன். அப்ப யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு இப்ப எனக்கு அந்த பிராப்தம் இருக்குன்னா, யூடியூப் பாக்குற எல்லாருக்குமே தானே அந்த பிராப்தம் இருக்கு. ஐயா என்ன கேட் போட்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ள யாவனும் வரக்கூடாது, நான் கேட் போட்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்கு. யூடியூப் பாக்குற எல்லாருக்கும் இருக்கு, அதை பயன்படுத்திங்க, அவ்வளவுதான். அது அல்ல அந்த சாரோட வீடியோ கிடைக்கணும்ல அவனுக்கு. ஆமா 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 அது சொல்றீங்களா? திருலோகம் உனக்கே கிடைச்சிருக்கு, இருங்க, உங்களுக்கே கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு, கேசவனுக்கு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? இல்ல 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 நீங்க நான் சொல்ற பாயிண்ட் அதுதான். நான் சொல்றேன் அங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அங்க இருக்கு, நீங்க சொல்றதுனால பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க வருவாங்க அப்படின்னா, நான் அந்த பாயிண்ட்டுக்கு முரண்பாடா நான் சொல்லல. நம்ம எல்லா கதவுகளையும் ஐயா எல்லா கதவையும் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காரு. திறந்து விட்டுருக்கோம், வரவங்க வாங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல பிள்ளைய சேர்க்கிறோம், காலேஜ்ல சேர்க்கிறோம், அது 4 ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வருதுங்க. ஒரு சில பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் போனோம்னா இல்ல இதுக்கு ஒத்துக்காது சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறாங்க. பிராப்தம் நம்ம என்னவோ அந்த அப்பா என்னவோ சேர்க்கிறாரு. கம்ப்ளீட்டா படிச்சு 4 வருஷம் முடிச்சு பாஸ் அவுட் ஆகி வரவங்க தான் பாஸ் அவுட் வர. எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்கு. ஆனா முடிச்சுட்டு வர்றது அவங்க சுய முயற்சியில தானே இருக்கு. அது மாதிரிதான் இதுவும். இப்ப எங்க ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோபாலன் சொல்லி, என் ஃப்ரெண்டு ஆர்கே கோபாலு, நான் எனக்கு சார்ட்ட அவர் எங்க ஊருக்கே அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமா கோபாலுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப பாருங்க, அப்ப இது கொஞ்ச நாள் இருந்துச்சு, என்னால சாப்பிடாம இருக்க முடியல. இது முயற்சி முடியல, அவனால சாப்பிடாம இருக்க முடியல. அந்த சாத்தியக்கூறு அவருக்கும் இருந்தது. ஐயா என்ன அவருக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா எதனா பவர் கொடுத்திருக்காரா? இல்ல, நம்ம கடுமை, நம்ம தொடர்புலயும் கிடையாது, நேர்ல வர்றது. இப்ப நான் கூட இந்த மாதிரி இந்த வகுப்பு இருக்கு, அவங்க தொடர்புலயும் தொடர்புல வரணுங்க. 12 வருஷம் தொடர்புல வரணும், 12 வருஷம் தொடர்புல வரணும், வேற வழியே இல்ல. அப்பதான் தப்பிக்க முடியும். இன்னும் நம்ம நீங்களே வரணும். இப்ப 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 வெறி வரணும், உள்ளுக்குள்ள அந்த வெறி வரணும். அதுக்கு என்னன்னா ஆசிரியரோட வழிகாட்டு தைரி சந்திச்சு 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 அது ஒரு கடமையாவே செய்யணும். நாம மீறி போன ஒரு அரை மணி நேரம் மிடில்ல சலிப்பு வரும். ஆமா, சலிப்பு பயங்கரமா பாத்துக்கலாம், சோம்பேறித்தனம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் கடந்துதான் வரணும். அது எல்லாமே இல்ல நான் எனக்கும் சொல்ல மாட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது என்னன்னா, நம்ம அந்த குறிக்கோள்ல இருந்து மாறாம இங்கே நிக்கிறதுக்கு ஒரு அதுக்காக தான் நான் சொல்றேன். மறுபடியும் அந்த நியூட்ரல் எடுத்துட்டு நிக்கிறதுக்கு, மைண்ட் எடுத்துட்டு நிக்கிறதுக்கு, இந்த கிளாஸுக்கு ஒரு வாட்டி கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போதும். ஐயா பேசுறது சாரோட ஒரு தடவை அந்த அறிவுரை கேட்டாலே பலபடி நம்ம போக முடியாது. ஆமா ஆமா, ஒண்ணு நான் அந்த தத்துவத்தை எடுத்து நம்ம படிக்கணும், இல்லாட்டி தனியா செய்யறதுக்கு தனியா அந்த புக் எடுத்து படிக்கணும், இல்லாட்டி மறுபடியும் அந்த தத்துவத்தை சார்த்து இன்னொருத்தர்கிட்ட விசாரணை செய்யணும், இல்லாட்டி மறுபடியும் ஆசிரியரோட தொடர்பு கொள்ளணும். சோ அந்த பண்புடையாரோடைய அந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம அதை கேட்டுடணும், ஒரு வாட்டி சிந்திக்கணும், பேசணும், இதுலயே இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா, மனம் ஒரு குரங்கு. இந்த குரங்க நிலையா அந்த ஒரு நிமிஷம், மனம் ஒரு குரங்கு நிலையா அது பாட்டுக்கு மனம் ஒரு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. இப்ப நம்ம சார்ட்ட போகும்போது இன்னொரு குரங்கு ஒரு வேற தொட்டு இல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு எங்கேயோ உட்காரு, ஒரு அரை மணி நேரத்துக்கு இங்கே உட்காரு, வேற எங்கேயும் ஓடாத, வாய் மூடி கம்முன்னு உட்காரு, வேற எதை பத்தி சிந்திக்காத. அந்த குரங்க கொஞ்சம் கட்டி விட்டுக்கலாம். ஆமா, மனம் மாதிரி ஒரு மோசமானது, இங்கேயும் அங்கேயும் தாவர மோசமானது, ஒருநிலைப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம். இங்கதான் வெள்ளைக்காரன் தோத்து போனான். இதுலதான் வெள்ளைக்காரன் தோத்து போனான். அதான் விஷயம். ஐரோப்பியர்கள் தோத்து கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அது இந்தியாவிலதான் உண்டு. இந்தியாவிலதான் அதுக்கு உண்டு. இந்தியாவிலதான் அது இருக்கு, அவன் நாட்டுல கிடையாது.
புரியுதுங்களா? ஆஹ் அதுல மட்டும் இல்ல, தமிழ்ல தான் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் என்ன, தமிழ்ல தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. இதுல இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு, வேற தமிழ்ல எங்கேயும் தான். கிடையாது. வேற அங்கதான், வேற எந்த மொழியிலும் இல்லையே. சொல்லி கொடுங்க சரி. அப்படியே இருந்தாலும் அப்படியே பாத்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் செத்து போச்சு, அது யாரும் பேசுறது இல்ல. அப்புறம் பேசுற மொழி ஒரே மொழி தமிழ் மொழி தான். அப்புறம் எதுல இப்ப சமஸ்கிருதம் இருக்கு, அது மாதிரி உயிர்ப்பிக்க முடியும். சமஸ்கிருதம் செத்து போச்சு, உயிர்ப்பிக்க முடியும். யாரு பேசுவாங்க அதைய? அது என்ன இருக்கு, யார் சொல்லித்தர போறாங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப இதையாவது நம்ம 10 கோடி பேர் தமிழர் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் தமிழ் பேசணும் இருக்கிறான். சமஸ்கிருதம் பேசணும், கோயில்ல மட்டும் பேசுவோம். அது கோயில்ல பேச சமஸ்கிருதம் கிடையாது, அது மந்திரம், அவ்வளவுதான். பேசுறது என்பது வேறங்க ஐயா, பேசி புரிய வைக்கிறது என்பது வேற. அப்படி பாத்தீங்கன்னா 4 லட்சம் கூட இந்தியால கிடையாது. அந்த அளவு சார், அந்த அளவு. நான் ஒண்ணு, நம்ம இப்ப 2 பேர் ஓடுது. எனக்கு அடுத்த செக்ஷன்ல திருரோச்சந்தர் வந்திருக்காரு. நெருங்கிட்டாரு அவர் ஓரளவு. ஆனா ஆவனா கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். நான் எதை டெய்லி 40% வந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல நீங்க. 40%. அதுதான் 12 வருஷத்துல ஒண்ணு 6 மாசம் கூட முடியலையே. அப்பதான் 6 மாசம் முடிஞ்சிருக்கு. ரெகுலரா இப்பதானே யூடியூப் கிளாஸ், இப்பதானே கூகுள் கிளாஸ் 6 மாசம், கூகுள் வகுப்பு 6 மாசம் முடிஞ்சிருக்கு. இப்பதான் இன்னும் 11 வருஷம் இருக்கு இல்லையா? இதுல இன்னொன்னு தெரியுமா, நீங்க தனி இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த புத்தகத்தை வச்சு நீங்க தனிப்பட்ட முறையில பேசுறதா வெற்றி, புரியுதுங்களா? அதுதான், அதாவது நான் வரலாம் போறேன்ன்றது கிடையாது. அது வரைக்கும் பயிற்சி வேணும்ல, அதுக்காக தான் டெய்லி வர்றது. ஆசிரியர் ஆகுறது. ஆமா ஆமா, ஆசிரியர் ஆகுறது குறைஞ்சபட்ச தைரியம் வேணுங்கய்யா. இத காட்டி பேசணும், தைரியம் வேணும்ல. இப்பதான் யூடியூப்ல ஐயா கேட்க கேள்விகளுக்கு சரளமா பதில் சொல்ல முடியுது. எதனா ஒரு பாயிண்ட் எடுத்து பேச முடியுது. வந்த புதுசுல ஜஸ்ட் பேசி பாத்துக்கிட்டே தான் இருப்ப, பேச மாட்டேன். இப்பதான் ஓரளவுக்கு வாயை திறந்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. படிக்கணும் இந்த புத்தகத்தை, திருப்பி படிச்சு. இப்ப நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஆமா, அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவம் நம்ம வந்து எப்படி 10 நாளைக்கு ஒருக்கா புடிச்சு இழுத்துறோம்ல, 10 நாளைக்கு ஒருக்கா புடிச்சு இழுத்துறோம். நானே விடுறது இல்ல, 10 நாளைக்கு ஒருக்கா வர சொல்லிட்டேன். இல்ல என்னையும் தான் ஐயா, ஒரு நாள் அந்த முகத்தை பாக்கலாம் கூட மறுநாள் ஈவினிங்குள்ள கால் பண்ணிடுவாரு. ஐயா என்னாச்சு டைன்னு ஒரு காலை போடு, ஏன் 2 காலையில இருந்து ஏன் வரல, நேத்துல இருந்து ஏன் வரல. அதாவது வந்து இந்த கலையில வந்து உண்மையான ஈடுபாடு இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்மளுக்கு உண்மையான ஈடுபாடு இருக்க போய் தான் அது வந்து ஐயாவுக்கு தெரியும்ல. நம்ம உங்களையும் விட மாட்டாரு, என்னையும் விட மாட்டாரு. ஈடுபாடு உள்ளவங்க தான் இது வந்து பேச முடியும். ஈடுபாடு இல்லாதவங்களை கூப்பிட்டு என்னத்த பேச முடியும்? அனுபவத்தை வச்சு, என்னோட அனுபவத்தை வச்சு நான் இங்க பேசுறேன். ப்ராப்ளம் உள்ளவங்க தேடிட்டு தான் இருக்காங்க சொல்யூஷனுக்காக. இந்த திங்ஸ் என்னன்னா, பேசி பதிவிடுறது நம்மளோட கடமை, அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. ப்ராப்ளம் உள்ளவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐயா ஏன் தலைப்பை மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காருன்னா, ஏதோ ஒரு தலைப்புல யாருக்காச்சும் ஏதோ ஒரு ப்ராப்ளமோட சொல்யூஷன் கிடைச்சிடாதா? எல்லாருமே வந்து எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்றதுக்காக தான், அவங்களோட பித்தத்துக்காக தான் மருந்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல எதை தின்னா பித்தத்துக்கான மருந்து அப்படின்னு. ஆனா தண்ணியை குடிச்சிட்டு காய்கறியை சாப்பிட்டா அந்த பித்தத்துக்கு மருந்து அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது வந்து இந்த தண்ணிலே மருந்து, வெறும் தண்ணியா? என்ன வெறும் தண்ணியா குடிச்சு? ஆமாப்பா, வெறும் தண்ணிதான் எனக்கு மருந்து, எந்த மருந்து கிடையாதா? வெறும் தண்ணி குடிச்சு உசுரோடு எப்படியாப்பா அப்படின்னு பெரிய ஞானி மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா வந்து ஒரு நேரம் அவங்களால வந்து பசி இல்லாம இருக்க முடியல. அந்த பெரிய ஆச்சரியம். ஒரு நாள்ல ஒரு நேரம் உணவு இருக்க முடியல. ஆமா, அதுதாங்கய்யா. அது அன்லெஸ் அந்த வந்து நம்ம என்னன்னா ஆசிரியரோட தொடர்பு இருந்தாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதை மனதை எப்படி கட்டுப்படுத்தி இப்ப தண்ணில இருந்து அது வந்து PhD சப்ஜெக்ட் மாதிரி 10th +2 மாதிரி. இப்பதான் நம்ம LKG படிக்கிறோம், UKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு நாள்ல ஒரு வேலையில தண்ணியில இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி வந்துகிட்டே இருக்கணும். அது 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி. அது தண்ணியில இருக்கிறதே அப்படியே ஒரு 100 நாள் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி. அது அதுக்கு பயிற்சி முயற்சி தொடர்ந்து. நீங்க முடிச்சிட்டீங்க, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்க. 50 நாள் இருந்தது எது வரைக்கும் கணக்கு? நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிட்டீங்க. இன்னும் +1 +2 படிக்கணும். +1 +2 படிச்சாதான் 100 நாள். நீ என்ன சாதனை செய்யணும்? அடுத்து அவர் என்ன பண்ணணும்? அப்ப 10th வரைக்கும் பாஸ். அவ்வளவுதான்.
10th வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து +1 +2 எழுதணும். ஆமா. பாப்போம். சரிங்க, சரி முடிச்சிட்டோம்னா சந்திப்போம். 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. காலையில சந்திப்போங்க. நன்றி. வணக்கம். நன்றி.